வழங்கும் லிங்குசாமி இயக்கத்தில் மாதவன் மற்றும் மீரா ஜஸ்மின் நடித்துள்ள ரன் வருகிற ஜூலை 10 முதல் மீண்டும் உங்கள் விமானத்திரங்களில். தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். பணம் எங்க தங்கும்? பணம்ன்றது வந்து ஒரு பொக்கிஷம், ஒரு ஐஸ்வர்யம். அது எங்க தங்கும் அப்படின்னா அதுக்கான சூழல் இருக்கும்போது தான் அது தேடி வரும். எந்த ஊர்ல பெருமாள் கோயிலாம் போடுங்க, அங்க வந்து ஒரு நறுமணம் வீசும், ஒரு மிகவும் ஒரு சுத்தமா இருக்கும் அந்த இடம். நீங்க பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா அங்க நவகிரகங்களே இருக்காது. ஏன் நவகிரகங்கள் இருக்காது? நவகிரகங்கள் என்பது நன்மையும் செய்யும் தீமையும் செய்யும். ஓகேங்களா? ஆனா பெருமாள் கோயிலில் போட்டால் மகாலட்சுமி இருக்கா? மகாலட்சுமி இருக்கும் இடம் நன்மைகள் மட்டுமே நிறைந்த இடம். அந்த மகாலட்சுமி அந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டு தான் அங்கே நவகிரகங்களே வேலை செய்யும். இன்னைக்கு நீ வந்து ஒரு பெண்ணை வீட்டில் இருக்கிற அம்மாவையோ இல்லை தந்தையையோ இல்லை மனைவியையோ அடிக்க ஆரம்பிச்சுன்னா அந்த வீட்டில் செல்வம் தந்தாங்க. அந்த வீட்டில் வந்து மிகவும் ஏழ்மையே தாண்டவம் ஆடிட்டு இருந்தாலும் அந்த வீட்டில் பிறக்கிற பிள்ளைகள் பெற்றோர்களால் சரியாக வளர்க்கப்பட்டு அவர்கள் உயர்நிலைக்கு போய் பல குடும்பங்கள் செல்வ நிலைக்கு போன கதைகள் உண்டு. குடிப்பழக்கம் தொடர்ச்சியாக இருக்குது. கண்டினியூஸாக ஒருத்தருக்கு வந்து வீட்டில் இருக்குது, வீட்டிலே ட்ரிங்க் பண்ணுறாங்க, இல்லை வீட்டில் வந்து அதனால் பிரச்சனைகள் வருது அப்படின்னா அந்த குடும்பம் நிச்சயமாக பண கஷ்டம் வந்து. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil Engineering with specialization in GIS, remote sensing and more. பிஹைண்ட் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கவங்க விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு பேசலாம். மக்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு ரொம்ப தேவையான விஷயம், எவ்வளவுதான் வந்தாலுமே திருப்பி வேணும் அப்படின்ற மாதிரியான விஷயம் அப்படின்னாலே பணம் தான். ஸோ என்னதான் பண்ணாலுமே பணம் வந்துட்டு அவங்களுக்கு எப்பவுமே தேவைப்பட்டுக்கிட்டே தான் இருக்கு. ஆனாலுமே இன்னும் சில பேர் வந்துட்டு பணம் எப்படி நம்ம இது பண்றது அப்படின்ற மாதிரியான நிறைய கேள்விகள் இருக்கு பணம் சம்பந்தமா. பணம் எந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவை சார்? பணம் தான் இருக்கிறதுல ஆக்சுவலி வந்து நீங்கள் என்னைக்கு இந்த உலகத்தில் பிறந்துட்டீங்களோ அன்றைக்கே பணம் இல்லாமல் இங்கே எதுவுமே கிடையாது, எதுவும் கிடைக்காது. ஓகேங்களா? அதாவது வந்து திருவள்ளுவர் அழகாக சொல்லியிருக்கார். அதாவது அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகி ஆங்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அருள் இல்லாத, அதாவது யாருக்குமே நன்மையோ, யாருக்குமே நல்லதையோ, யாருக்குமே உதவியோ, யாருக்குமே இரக்கத்தையோ, நன்றி இதெல்லாம் எதுவுமே செய்யாமல் இருக்கிறவனுக்கு அந்த உலகம் கிடையாது. அதாவது வந்து மறுமையில் வாழ்க்கை கிடையாது. அதே மாதிரி இந்த உலகத்தில் உங்கள்கிட்ட பொருள் இல்லைன்னா இந்த உலகத்தில் உனக்கு வாழ்க்கை கிடையாது அப்படின்னு அவரே சொல்லிட்டார். அப்படின்னும் போது நம்ம அது ஒரு தப்பான விஷயம். பணன்றது வந்து ஆக்சுவலி வந்து நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, உண்மையாகவே சொல்கிறேன், பணம்னா அது வந்து ஆட்கொள்ளி அப்படின்னு பட்டினத்தார் சொன்னார் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் எடுத்துக்குவாங்க. பணம் வந்து தேவையில்லாதது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய, அதாவது சின்ன வயசுலேயே பணத்தை வந்து பெருசாக பார்க்காத, பணம் தான் வாழ்க்கை அப்படின்லாம் நிறைய. பணம் வாழ்க்கை, பணமும் தேவை. வாழ்க்கை பணம் இல்லாமல் இன்றைக்கி வீட்டு வாடகை கொடுக்க முடியாமல் வீட்டில் இருக்க முடியாது. எந்த ஹவுஸ் ஓனரும் விட்டு வைக்க மாட்டாங்க. ஒரு வேளை சாப்பாடு நீ ஹோட்டலில் போயிட்டு வாங்கி சாப்பிட்ற அப்படின்னாலும் அதுக்கும் பணம் தேவை. இப்போது ஆக்சுவலி வந்து நம்ம ஒரு குழந்தை பிறக்குது, அது பிறந்து வளர்ந்துட்டு படிக்குது, எல்லா வேலையும் என்னென்னமோ பண்ணுது, அதுக்கப்புறம் காலேஜ் முடிக்குது, அதுக்கப்புறம் வேலைக்கு போகுது, பணம் சம்பாதிக்குது. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலம், அது ஒரு மேரேஜ் மற்ற விஷயம்லாம் முடிஞ்சு ஒரு குறிப்பிட்ட காலம் வரும் பணம் சம்பாரிச்சுட்டு அப்புறம் ரிட்டையர் ஆகிட்டு அப்புறம் போயிடுது. அப்போ வாழ்க்கையில் அல்டிமேட் எய்ம் என்னவாக இருக்குது? பணம் சம்பாதிக்கிறது தான். இப்போது நான் டாக்டர் ஆகணும், நான் என்ஜினியர் ஆகணும், நான் அது ஆகணும் இது ஆகணும்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, லோ மிடில் கிளாஸில் இருக்கிறவன் அவனுக்குன்னு ஒரு எய்ம் வச்சுக்கிட்டு அதை அச்சீவ் பண்ணுறான். அதை அச்சீவ் பண்ணிட்டவனும் நிறைய பேர் இருக்கான், அதை அச்சீவ் பண்ணாதவனும் இருக்கான். ஆனால் எப்படி இருந்தாலும் அவன் வேலைக்கு போய் தான் ஆகணும், எப்படி இருந்தாலும் பணம் சம்பாரித்து தான் ஆகணும், தான் குடும்பத்தை காப்பாற்றி தான் ஆகணும். அப்போது இங்கே எதை செஞ்சாலும் உனக்கு என்ன தேவை? பணம் தேவை. பணம் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. சின்ன வயசில் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த அறிவு வரும்பொழுது அதுக்குள்ளே காலம் கடந்து போயிடுது. சின்ன வயசில் நம்ம குழந்தை பிறக்குது, அதை பாசமாக வளர்க்குறாங்க, அதுக்கு தேவையானதெல்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அதுக்குன்னு பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணமே இல்லாமல் இருக்குது. ஓகேங்களா? அதனால தான் நமக்கு இந்த காலதாமதம், ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறது, படிக்கும்போது நிறைய தவறுகளை பண்ணுறது, நிறைய பிரச்சனைகளுக்குள்ளாகிறது, டைவர்ட் ஆகிறது, இந்த சமூக குற்றம் எல்லாத்துக்குமே காரணம் அந்த விழிப்புணர்வு இல்லாததான்.
பணத்தை பற்றியே பணம் இருந்தால் தான் அடுத்த நாள் வாழ்க்கை. இது வந்து யாருக்கு தெரியும்னா ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறவங்களுக்கு நாளைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க அந்த மாதிரி இருக்கவங்க தான் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலாக போயிடுவான். ஏன்னா அவனுக்கு அந்த சின்ன வயசுலேயே அதனுடைய பணத்தோடைய அருமை தெரியும். இப்போது நீங்கள் வாரன் பஃபட் எடுத்துங்க, எல்லாரும் அதை பற்றி ஒரு சிறந்த நிறைய பணம் சம்பாரிச்சிருக்காரு, அந்த பங்குச்சந்தை எல்லாரும் முதலீடு அப்படின்லாம் நம்ம பேசுகிறோம். பட் அவருடைய வாழ்க்கை வந்து மிகவும் கஷ்டத்துக்குரிய வாழ்க்கை, ஆரம்ப கால வாழ்க்கை. அப்போ அந்த வயசுலேயே அவருக்கு பணத்தை பற்றிய அறிவு. நீங்கள் அந்த ஏர்செல் ஓனர் சிவசங்கரன் சார் இருக்கார், சின்னக்கண்ணன் சார், அவர் வந்து அவர் சொல்கிறாரு, அவருடைய சின்ன வயசில் அவர் 8வது படிக்கும் பொழுதே பணம் தான் கடவுள் என்பதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அதனால தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு வளர்ந்து நிற்கிறேன். புரியுதா இல்லையா? இன்றைக்கி அவர் பிஸ்னஸ் விட்டு வெளியே போயிட்டு அவர் செட்டில் ஆகிட்டார், அதெல்லாம் விடுங்க. பட் வந்து அப்போ அந்த வயசுலேருந்தே அவருக்கு அந்த பணத்தை பற்றிய அறிவு இருக்குது. பணம் நமக்கு தேவை அப்படின்னு நீங்கள் வந்து குழந்தையை நம்ம வளர்க்கும் போதே அதுக்கு அந்த சின்ன வயசுலேயே பணத்தை கையாளுறதுக்கு, அதுவாக காசு சேர்த்து வச்சு தனக்கு தேவையானதை வாங்கிக்கிறதுக்கு, இதெல்லாம் நம்ம சின்ன வயசுலேருந்தே பழக்கும் பொழுது தான் அது நமக்கு குறிப்பிட்ட ஏஜ் வரும்போது நம்ம பணம் சம்பாதிக்கணுன்ற எண்ணம் தானாக வரும். இங்கே பணம்ன்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட், பணம் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு ஒரு குழந்தை வளரும் பொழுது மட்டும்தான் அது சீக்கிரமாக பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கும். எப்படியாவது நல்லா படிச்சிடும், எப்படியாவது ஒரு நல்ல வேலைக்கு போயிடும், எப்படியாவது ஒரு ஸ்டேட்டஸ்க்கு போயிடும். நீங்கள் வந்து சின்ன வயசில் ஒரு குழந்தைக்கு 1.5 லட்ச ரூபாய் என் பொண்ணு அழுதான்னு சொல்லிட்டு நான் 1.5 லட்ச ரூபா பைக் வாங்கி கொடுத்தேன் சார், நான் இவ்வளோ மொபைல் வாங்கி கொடுத்தேன் சார் அப்படின்ற பசங்க கடைசி வரைக்கும் வாழ்க்கையில் மேலேயே போகாது. அவனுக்கு தேவையானது ஈஸியாக கிடைச்சிடுது. 1. 2வது விஷயம், இதெல்லாம் தேவையில்லாதது. எது 1.5 லட்ச ரூபாய் பைக்கு? ஏன்னா நடந்து போனவர்கள் உண்டு வாழ்க்கையில், பல கிலோமீட்டர் நடந்து போய் படித்தவங்க, ஸ்கூல் போய் படித்தவங்க உண்டு, தெருவிளக்கில் படித்து வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்துக்கு போனவர்கள் உண்டு. 1.5 லட்ச ரூபா பைக்கில் போய் தான் நீ காலேஜ் போய் படிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஓகேவா? நாங்கள்லாம் எங்கள் ஏஜில் எங்கள் அப்பா ஒரு சின்ன வயசில் பயன்படுத்தின சைக்கிளை ரிப்பேர் பண்ணி திரும்பி போன ஆளுங்க. ஸோ அப்போ பணம்ன்றது எவ்வளோ முக்கியம் அப்படின்றது அறிவு. பணம் இல்லைன்னா இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை அப்படின்ற அறிவு எந்த குழந்தைக்கு சின்ன வயசில் வருதோ அது வாழ்க்கையில் நிச்சயமாக பெரிய ஆளாயிரும். அந்த அறிவை கொடுக்கக்கூடிய சில கிரக நிலைகள், அப்புறம் அது தசாபுத்திகள், இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயமா இருந்தாலும் நம்ம பெற்றோர் வளர்க்கும் போதே பிள்ளைகளுக்கு வந்து அந்த அறிவை கொடுக்கணும். இது வந்து நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்கான முதல் வழி. அடுத்து வீட்டை வந்து நம்ம சரியாக வச்சுக்கணும். வீட்டை வந்து நல்லா எப்பயுமே வந்து பணம் எங்கே தங்கும், பணம்ன்றது வந்து ஒரு பொக்கிஷம், ஒரு ஐஸ்வர்யம். அது எங்கே தங்கும் அப்படின்னா அதுக்கான சூழல் இருக்கும்பொழுது தான் அது தேடி வரும், அதுக்கான சூழல் இருக்கும்பொழுது தான் அது அங்கே தங்கும். இப்போது நமக்கு பணம் நம்ம எங்கே இருக்கிறோம், வீட்டில் இருக்கிறோம். அப்போது நம்ம இருக்கிற இடத்த சுத்தமாக தூய்மையாக வச்சுக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பணத்துக்கான கடவுள் யார் அப்படின்னா மகாலட்சுமி தான் முதல்ல சொல்லுவோம், அப்புறம் குபேரனையும் சொல்லுவோம். ஸோ அந்த மகாலட்சுமி எங்கே இருக்கிறாங்க? விஷ்ணுவோட இதயத்தில் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போது நம்ம நீங்கள் போயிட்டு ஒரு பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா நறுமணம் வீசும், நெய் வாசனை தூக்கும். புரியுதா இல்லைங்களா? அந்த நறுமணம், அந்த சுத்தம். நீங்கள் மற்ற கோயிலெலாம் போனால் அந்த அளவுக்கு இருக்குமான்னு நமக்கு தெரியாது. அந்த கடவுளுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் மாறும். ஆனால் நீங்கள் பெருமாள் கோயில், எந்த ஊரில் பெருமாள் கோயிலெலாம் போடுங்க, அங்கே வந்து ஒரு நறுமணம் வீசும், ஒரு மிகவும் ஒரு சுத்தமாக இருக்கும் அந்த இடம். ஓகேங்களா? அந்த மாதிரி நம்மளுடைய வீட்டை வந்து நம்ம எப்பயுமே சுத்தமாக வச்சுக்கணும். சின்ன அழுக்கு கூட இருக்கக்கூடாது. எந்த அளவுக்கு நம்ம வீட்டை வந்து நீட்டாக வச்சுக்கணும். உடனே வந்து சில பேர் திரும்ப அந்த மாதிரி நான் சொல்ல வரல. ஒரு மெச்சூர்டாக ஒரு நார்மலாக ஒரு வீட்டை வந்து எந்த அளவுக்கு சுத்தமாக வச்சுக்கிறோம் அப்படின்றதுல பணம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி வீட்டில் வந்து எப்பவுமே நறுமணம் இருக்கணும், நல்ல வாசனைகள். ஓகேங்களா? எப்பயுமே இந்த வீட்டில் 2 வேளையும் இந்த நல்ல வாசனை வரக்கூடிய ஊதுபத்தி ஏற்றுறது. வீட்டை வந்து உடனே நம்ம ரூம் ஃப்ரெஷ்னஸ்லாம் அடிக்கலாம் அப்படிலாம் இல்லை. இயற்கையாக வீட்டில் வந்து நல்ல சாம்பிராணி புகை போட்டுறது, ஊதுவத்தி ஏற்றுறது, இந்த மாதிரி நல்ல நறுமணங்கள் வரணும். வீட்டில் எப்பவுமே சாமி படத்துக்கெல்லாம் நல்ல பூக்கள் வாங்கி போட்டுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் பொழுது பணம் வந்து நம்மக்கிட்ட நிறைய சேரும். அதே நேரத்தில் வீட்டில் வந்து எப்பயுமே நெய் விளக்கு ஏற்றணும். நிறைய பேர் வந்து இந்த பஞ்ச தீபங்கள்லாம் ஏற்றுறாங்க. ஓகேங்களா? இந்த பஞ்ச தீபங்கள்லாம் ஏற்றும் பொழுது அதனுடைய எஃபெக்ட் ஒரு எண்ணெய்க்கும் ஒரு எஃபெக்ட் இருக்கும். அந்த எஃபெக்ட்லாம் நமக்கு தேவையில்லாத எஃபெக்ட். புரியுதா இல்லையா?
ஒரு வீட்டில் செல்வம் இருக்கு, அதாவது வந்து நீங்கள் கோயிலுக்கே போங்க, நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே நவகிரகங்களே இருக்காது. ஏன் நவகிரகங்கள் இருக்காது? நவகிரகங்கள் என்பது நன்மையும் செய்யும் தீமையையும் செய்யும். ஓகேங்களா? ஆனால் பெருமாள் கோயிலில் போட்டால் மகாலட்சுமி இருக்கா? மகாலட்சுமி இருக்கும் இடம் நன்மைகள் மட்டுமே நிறைந்த இடம். அந்த மகாலட்சுமி அந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டு தான் அங்கே நவகிரகங்களே வேலை செய்யும். புரியுதா இல்லைங்களா? அப்போ மகாலட்சுமி நிறைந்த இடம், செல்வம் கொளிக்கும் இடம், நன்மைகள் மட்டுமே நிறைந்த இடம், அங்கு தீமைகளுக்கு வேலை இல்லை. அது தீமைகள், ஏன்னா நவகிரகங்கள்னா நீங்க குருவே தீமையை பண்ணக்கூடியவர் தான். குரு வந்து நல்ல முழு சுவராக இருந்தாலும் அவரும் தீமையை செய்வார். அப்போ அங்கே நவகிரகங்களுக்கே வேலை. எந்த பெருமாள் கோயிலிலும் உங்களுக்கு நவகிரகங்கள் கிடையவே கிடையாது. இந்த அந்த ஆகம விதிப்படி உங்களுக்கு நவகிரகங்கள் வைக்கவே மாட்டாங்க. ஓகே, மகாலட்சுமி இருக்கும் இடத்தில் எங்குமே செல்வம் கொளிக்குமே தவிர நவகிரகங்கள் அதனால வந்து எப்பயுமே நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து செல்வம் கொளிக்கணும் அப்படின்னா மகாலட்சுமியுடைய அம்சம் என்னன்னு பார்க்கணும். மகாலட்சுமியுடைய அம்சம் என்னன்னா சுத்தமான பசுனை. ஓகேங்களா? இந்த சுத்தமான பசுனையில் நம்ம அணையா விளக்குன்னு ஒன்று இருக்குது. அதாவது வந்து 24 hours எப்பயுமே எரிஞ்சிட்டே இருக்கும். ஓகேங்களா? அந்த அணையா விளக்கை எடுத்து, அணையா விளக்கு, அந்த விளக்கில் சுத்தமான சில பேர் இப்போ வந்து நிறைய கோயில் டூப்ளிகேட் நெய், அதாவது வந்து பூஜைக்குன்னு தனி நெய், அந்த டால்டா கலந்த நெய். ஸோ அந்த மாதிரி நெய்யை யூஸ் பண்ணவே கூடாது. அதனால வந்து நமக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஆமாம், வாசனையும் நல்லா இருக்கா. ஸோ அப்போ சுத்தமான பசுனை, நீங்கள் நல்ல குவாலிட்டியில் இருக்கிற பசுனையை வாங்கி, அந்த பசுனையை வந்து 24 மணி நேரம் எரிகிற மாதிரி அணையா விளக்கு, இதை நீங்கள் வெயிட்டில் ஏற்றின 48 நாளில் எப்படியாப்பட்ட கஷ்டத்தில் இருக்கிற வீட்லேயும் பணம் கொளிக்க ஆரம்பிச்சிடும். நிறைய பேர் நல்லா சம்பாதிப்பாங்க, ஆனால் கையில் நிற்க மாட்டேங்குதே அப்படின்ற மாதிரியான கருத்துக்களும் இருக்குது. இப்படி இருக்கையில் நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் சொன்னீங்க, அவங்களாவே அவங்களோட பழக்க வழக்கங்கள் மூலமாக கூட பணப்பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா என்ன மாதிரியான பழக்கம்? ஆக்சுவலி வந்து முதல்ல வந்து பணம் நம்மக்கிட்ட தங்கணும்னாவே இந்த மகாலட்சுமின்றது யாரு? ஒரு பெண். அப்போது நம்ம வீட்டில் இருக்கிற அம்மாவுக்கு முதல்ல நம்ம மரியாதை கொடுக்கணும். ஓகேவா? தாயை முதல்ல மதிக்கணும். அது மட்டும் கட்டின மனைவியை மதிக்கணும். இங்கே வந்து அம்மா பேச்சு கேட்டுட்டு பொண்டாட்டியை கஷ்டப்படுத்துறதும் தப்பு, பொண்டாட்டி பேச்சை கேட்டு அம்மாவை கஷ்டப்படுத்துறதும் தப்பு. ஸோ பெண்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா அவங்க முதல்ல நற்குணங்கள் பொருந்தியவங்களாக இருக்கணும். ஓகேங்களா? அவங்க வந்து நற்குணம், அவங்க மற்றவங்களுக்கு வந்து தீங்கு செய்யாத அளவுக்கு அவங்க நடந்துக்கணும். அவங்க இருவரையும் மனசார அவங்களுக்கு உண்மையான அன்பை காட்டணும். அதனால வந்து அவங்க ஒரு பெண், வீட்டில் இருக்கிற பெண் மகிழ்ச்சியாக இருந்தாலே எந்த தீய நோக்கமும் இல்லாதவள். நீங்கள் வந்து அம்மா வந்து இவங்க வந்து இதை டாமினேட் பண்ணணும்னு, மருமகளை டாமினேட் பண்ணணுன்ற மாமியார் உண்டு, மாமியாரை டாமினேட் பண்ணணும் இது டாமினேட் பண்ணுற மருமகளும் உண்டு. ஸோ இந்த மாதிரியான பிணக்குகள் இருக்கிற வீட்டில் வந்து செல்வம் சேராது, அப்படியே சேர்ந்தாலும் அது தங்காது. புரியுதா இல்லைங்களா? அப்போது மாமியாராக இருந்தாலும் சரி அவங்களையும் சரியாக பார்த்துக்கணும், அம்மாவாக இருந்தாலும் சரி அவங்களையும் சரியாக பார்த்துக்கணும். புரியுதா? தன்னுடைய மனைவி பேச்சு கேட்டு அம்மாவை இது பண்ணுறது, அம்மா பேச்சு கேட்டு மனைவியை இது பண்ணுறது, இதெல்லாம் இல்லாத ஒரு ஒற்றுமை நிறைந்த ஒரு வீட்டில் வந்து அவங்களுக்கு தேவையானது எளிதாக கிடைக்கும். அதனால அவங்களுக்கு சந்தோஷம் உண்டு. அந்த சந்தோஷம், ஒரு பெண் சந்தோஷப்படுறான்னா அந்த வீட்டில் வந்து லட்சுமி கடாட்சம் தானாக வரும். ஸோ அதனால் வந்து மனைவியாக இருந்தாலும் அவங்களுக்கு, பெண்ணாக இருந்தாலும் அவங்கள மதிக்கணும், அம்மாவாக இருந்தாலும் அவங்களுக்கு மதிக்கணும், அவங்களுக்கான மரியாதை கொடுக்கணும், அவங்களுக்கு திருப்திப்படுத்தணும். அதே மாதிரி மனைவியும் மரியாதை கொடுக்கணும், மனைவிக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும், அவங்களையும் திருப்திப்படுத்தணும். அதுக்காக பேராசையெல்லாம் பட்டால் நம்ம யாருமே ஒன்றும் பண்ண முடியாது. புரியுதா இல்லைங்களா? மனைவி பேராசையை பிடிச்சவங்களா இருந்தால் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு வீடு ஃபுல்லாக புடவையாக இருக்கணும்னா நான் அதுக்கு அதாவது வந்து என்னது நம்ம சொல்லுவோம், கூழானாலும் குடித்து குடி, கந்தையானாலும் கசைக்கட்டு. அந்த மாதிரி அவங்களுக்கு அவங்களுடைய தேவைகளை முழுமையாக நிறைவேற்றணும், அவங்களுக்கு முழுமையான அன்பை காட்டணும். அப்படி காட்டும்போது அந்த வீட்டில் வந்து மகாலட்சுமியோட அருள் வந்து அதிகரிக்கும். சில வீட்டில் பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் வந்து தான் தான் பெரிய ஆள், நான் தான் போய் சம்பாதிக்கிறேன், ஓகேங்களா? அந்த மாதிரி வந்து மனைவி வந்து ரொம்ப டாமினேட் பண்ணுவாங்க. அப்போ டாமினேட் பண்ணும்போது அந்த பெண்ணோட மனசில் வந்து எப்பயுமே அவங்களால பொருளாதார சுதந்திரம் இல்லாமல் இருந்து இவங்களுக்கு வந்து தேவையான இவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால அவங்க வந்து மனசுக்குள்ள ரொம்ப டிப்ரெஷன் இருக்கும். திட்டுறது, அடிக்கிறது. என்னைக்கு நீ வந்து ஒரு பெண்ணை வீட்டில் இருக்கிற அம்மாவையோ இல்லை தங்கையையோ இல்லை மனைவியையோ அடிக்க ஆரம்பிச்சுன்னா அந்த வீட்டில் செல்வம் தங்காது. அவங்கள திட்டுறது, அது மட்டும் இல்லாமல் சிலர் பெற்றோர்கள் இருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து பிள்ளைகளை வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க.
இப்போ நீங்கள் நிறைய டைவர்ஸ் காரணம் என்ன, கல்யாணம் ஆன உடனே பொண்டாட்டி தனக்கு அடங்கி போகணும், அதுக்காக பயங்கர டார்ச்சர் பண்ணுறது, மாமியார் வந்து மருமகளை டார்ச்சர் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கும்போது அங்கே பிரிவினைகள், பிணக்குகள், பண நஷ்டங்கள், பண விரயங்கள் தான் ஏற்படுமே தவிர சுபம் விஷயங்கள் நடக்கவே நடக்காது. அங்கே மகிழ்ச்சி போயிடும். மகிழ்ச்சி எங்கே இருக்குதோ அங்கே தான் மகாலட்சுமி இருப்பா. மகாலட்சுமி இருக்கிற இடத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும். ஓகேவா? நீங்கள் எங்கே இந்த மாதிரி பிணக்குகள், சண்டைகள், பிரச்சனைகள் இருக்குதோ அங்கே மகாலட்சுமி இருக்க மாட்டா, அந்த வீட்டில் செல்வம் தங்காது. ஓகேங்களா? அதே மாதிரி சில பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம என்னதான் தாயிற் சிறந்த கோவிலை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் சில பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை வந்து ரொம்ப டாமினேட் பண்ணுவாங்க. நான் சொல்கிறதா நீ கேட்கணும், நான் சொல்கிற நீ கேட்டால் மட்டும்தான் உனக்கு தேவையானது செய்வேன். அவங்ககிட்ட இருந்து அவங்க எதிர்க்கவே கூடாது. கேட்டால் இந்த மாதிரி நாங்கள் தான் சொல்கிறது தான், நான் தான் சம்பாதிக்கிறேன், நான் தான் இங்கே எல்லாம் அப்படின்ற மாதிரி சில பெற்றோர்கள் வந்து பசங்களை வந்து டாமினேட் பண்ணுவாங்க. உண்மையாகவே நீங்கள் எங்கேயுமே வந்து நம்ம வந்து இது ஒரு செல்வம் அப்படின்னு சொன்னதில்லை. ஆனால் உறவுகளை சொல்கிறேன். ஆனால் மாமாவை போய் செல்வம்னு சொன்னதில்லை, தம்பி தங்கச்சிங்களை சகோதரர்களை செல்வம்லாம் யாரும் சொல்ல மாட்டோம். ஓகேங்களா? அதே மாதிரி அத்தையை போயிட்டு யாரும் செல்வம்லாம் சொல்ல மாட்டோம். ஆனால் மக்கட்செல்வம் சொல்கிறோம், பிள்ளை செல்வம் சொல்கிறோம், குழந்தை செல்வம்னு சொல்கிறேன். ஒரு வீடு வந்து அந்த வீட்டில் வந்து மிகவும் ஏழ்மையே தாண்டவம் ஆடிட்டு இருந்தாலும் அந்த வீட்டில் பிறக்கிற பிள்ளைகள் பெற்றோர்களால் சரியாக வளர்க்கப்பட்டு அவர்கள் உயர்நிலைக்கு போய் பல குடும்பங்கள் செல்வ நிலைக்கு போன கதைகள் உண்டு. இப்போ சாதாரணமாக நீங்கள் அப்துல் கலாம் எடுத்துங்க, அவங்க அப்பா படகூட்டி, ஆனால் அவர் நல்லா படித்து ஏன்னா அவங்க அப்பா வந்து அந்த படிப்புக்கு தடை பண்ணல அவரை. ஓகேங்களா? அப்போ அதனால அவர் நல்லா படித்து இன்றைக்கி ஒரு ஜனாதிபதி லெவலுக்கு போயிட்டார். புரியுதா இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி பிள்ளையை சரியாக நம்ம பிள்ளைகள் உருவாவது எதனாலனா பெற்றோர்களின் வளர்ப்பினாலே. அப்போ அந்த பிள்ளைகள் நம்ம சரியாக வளர்க்கும் பொழுது அந்த பிள்ளைகள் மிகப்பெரிய செல்வங்களை பிறகு நமக்கு தரும். அதுதான் நம்ம வந்து முன்னாடி அது பிள்ளை செல்வம், குழந்தை செல்வம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதனால் வந்து இந்த விஷயங்கள்லாம் உறவுகளை நம்ம சரியாக நமக்கு இருக்க ஒரு குடும்பத்தில் நமக்கு இருக்கக்கூடிய உறவுகள், அம்மா, மனைவி, அப்புறம் நமது குழந்தைகள், இதையெல்லாம் நம்ம சரியாக வச்சுக்கும் போது எப்படி இருந்தாலும் அதில் வந்து எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த செல்வம், அந்த ஒற்றுமை இருக்கும் பொழுதும், அன்பு பாசம் இருக்கும் போதும், நம்ம குடும்பத்தில் வந்து எந்த சண்டை சச்சரவுகள் பிணக்கு இல்லாத போதும் நிச்சயம் அந்த குடும்பத்தில் வந்து செல்வம் அதிகரிக்கும். ஏன்னா இங்கே எந்த பகையுமே இல்லை. அப்போது தன்னுடைய தாய் தந்தை என்ன சம்பாதிக்கிறாங்களோ அதை கொடுத்து அம்மாவை காப்பாற்றுறாங்க, பிள்ளைங்களை காப்பாற்றுறாங்க. அந்த பிள்ளைகள் வளர்ந்து தன்னுடைய தாய் தந்தையை நல்லபடியாக காப்பாற்றுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த செல்வம் உருவாகிறதுக்கு, செல்வம் வளர்கிறதுக்கு. இங்கே எல்லாம் திடீர்னு அப்படியே கூரையை பிடிச்செல்லாம் கொட்டாது. திடீர்னு எதுவுமே கூரையை பிச்சு கொட்டாது. நம்ம குடும்பம் நல்லா இருக்குது, நம்ம வீடு நல்லா இருக்குது, நம்ம உறவுகள் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த இடத்துல செல்வம் அதிகரிக்கும், பெருகும். அதுவும் இல்லாமல் குடிப்பழக்கம் மூலமாக கூட இந்த பணப்பிரச்சனை வருமா சார்? இல்லை, ஆக்சுவலி வந்து எங்கே வந்து இப்போ குடிக்கின்றது வந்து கிரகம்ன்றது சனி வந்து சனி வந்து எல்லா நம்ம சொல்லுவோம் இவங்கெல்லாம் நட்பு, இவங்க கூடலாம் சேர்ந்தா அப்படின்னு. சனி வந்து சுக்கிரனை தவிர வேறு எந்த கிரகத்தோட சேர்ந்தாலும் அது பணத்தை வர்றதை தடுத்துரும் அந்த கிரகத்தால். அப்போது இங்கே சனி தான் வந்து இந்த குடிப்பழக்கத்துக்கெல்லாம். நீங்கள் குடிப்பழக்கம் ஒருத்தர் வீட்டில் இருக்குது, அவங்க பெரிய பணக்காரனாக கூட இருக்கட்டுங்க, கோடான கோடீஸ்வரனாக கூட இருக்கட்டுங்க, ஓகேங்களா? குடிப்பழக்கம் தொடர்ச்சியாக இருக்குது, கண்டினியூஸாக ஒருத்தருக்கு வந்து வீட்டில் இருக்குது, வீட்டிலே ட்ரிங்க் பண்ணுறாங்க, இல்லை வீட்டில் வந்து அதனால் பிரச்சனைகள் வருது அப்படின்னா அந்த குடும்பம் நிச்சயமாக பண கஷ்டம் வந்துடும், பெரிய நஷ்டங்கள் வரும், திடீர் நஷ்டங்கள் வரும், அந்த குடும்பத்தில் வந்து மிகப்பெரிய பண இழப்புகள் வரும். ஓகேங்களா? எப்படி அப்படின்னா அது சனியை குறிக்கக்கூடியது. ஓகேங்களா? இந்த வீட்டில் வந்து இப்போ ஒரு வீட்டில் வந்து தண்ணீர் ஒருத்தர் வந்து குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகிறார், அப்போது சண்டை வருது, அந்த சண்டையால் பிரச்சனைகள் வருது, பிரிவினைகள் வருது. அப்போ அங்கே மகாலட்சுமி எப்படி இருக்கும்? ஓகேவா? நான் சாதாரணமாக ஒரு குடிப்பழக்கம் நம்ம உடலே அதை ஒரு கழிவாக நினச்சி தான் வெளியேற்றுது. அப்படின்னும் போது ஒரு சனின்றதை அங்கே கழிவாக நம்ம எடுக்கிறோம். அப்படி கழிவாக எடுக்கும் பொழுது அது வந்து எப்படி அங்கே சரியாக வரும்? ஸோ இந்த குடிப்பழக்கம் இருக்கிறவங்க வீட்டில் நிச்சயமாக அவங்க வீட்டில் செல்வம் சேராது. அப்படி இருந்தாலும் திடீர் இழப்புகளை எல்லாம் கொடுக்கக்கூடியதே சனி தான். ஒரு விஷயத்தை நடக்காமல் தடுக்கிறது சனி தான். கிட்ட
கிட்ட போயிட்டு ஒரு விஷயம் இப்போ வந்து சிலருக்கு பார்த்தீங்கன்னா மேரேஜ் கிட்ட போயிடும், ஆனால் திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனை வந்து எல்லாம் தடும். அதெல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? இது எல்லாமே சனி தான். இந்த திடீர் பிரச்சனைகள் வர்றது, திடீர் இழப்புகள் வர்றது, இது எல்லாமே குடிப்பழக்கம் யார் வீட்டில் இருக்கோ அவங்க வீட்டில் நடக்கும். ஸோ இதுவும் பணத்தை இழப்பதற்கு தான் வழிவகுக்குமே தவிர பணம் சேர்றதுக்கான வழி முற்றிலும் கெடுத்துவிடும். ஆனால் சுக்கிரனோட சனி சேரும் பொழுது தான் அவங்க உழைப்பால் நினச்சது சாத்தியம், அதை நிதானமான பணத்தை கொடுக்கக்கூடியது. அதனால் சனி வந்து மற்ற கிரகங்களோடு சேரும் பொழுது, இப்போ சனின்றதே ஒரு குடிப்பழக்கத்துக்குரிய கிரகம் சனின்னு சொல்லிட்டேன். ஸோ சுக்கிரனோடனா அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க வீட்டை வந்து சுக்கிரன்றது மகிழ்ச்சி, சுக்கிரன்றது மகாலட்சுமி, புரியுதா? ஸோ அப்போ நம்ம வீட்டை வந்து சந்தோஷமாக வச்சுக்கும் பொழுது, வீட்டில் இருக்கிறவங்க தேவைகளை பூர்த்தி செய்யும் பொழுதும் அந்த குடும்பம் வந்து நல்லாயிருக்கும், செல்வம் வளம் பெருகும்.